அதாவது வாஷ் பேஷன் அடியில் அடிச்சிருக்கும் போது இப்படி குத்துற மாதிரி ஒரு குத்து, திருப்பி ரெண்டாவது குத்து, திருப்பி அதாவது கை தட்டணும். இங்கே பாருங்க, இந்த சாபுத்திரி போடுறோம்ல, அதுக்கப்புறம் துணி காய வைக்கிறது. அடுத்த விருது யாருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க. 100 நாள் அந்த வீட்டிலையும் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 50 நாள் வீட்டிலையும் இருந்திருக்காங்க. காரணம், நல்ல கதைகளை தேர்ந்தெடுப்பதற்காக சமீபத்தில் நிறைய பெரிய பெரிய படங்களில் பெரிய பெரிய ரோல்ஸில் நடிச்சிட்டு இருக்காங்க. நான் சொல்லும்போது யாரும் தெரிஞ்சிருக்கோம். நம்ம அனைவருக்கும் பிடித்த அன்பு அக்கா சமீதா அவர்கள் தான் அந்த விருது வாங்குறாங்க. ஒரு மிகப்பெரிய கைத்தறி கொடுக்கலாம். சமீதா அக்கா பற்றி சொல்லணும்னா, ஒரு நடிகையாக வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம், ஒரு பொண்ணாக வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். ஆனால் அவங்க குழந்தைய எப்படி வளர்க்குறாங்கிறத எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஒரு தாயாக அவங்க என்றைக்குமே வந்து அவங்க குழந்தைக்கு ஒரு ஹீரோயின் தான். அவங்க ஒரு மிகப்பெரிய கைத்தறி கொடுக்கலாம் சமீதா அக்காவுக்கு. கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் இன்ஸ்பைர் பண்ணிட்டே இருக்கீங்கக்கா, இன்ஸ்பைர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதாவது எபிக் எலகன்ஸ் ஸ்டார் அப்படிங்கிற விருது வந்து உங்களுக்கு போகுது. எப்படி இருக்குது படிக்கும்போது? எனக்கே கஷ்டமாக இருக்குது, வாங்குறவங்களுக்கு எப்படி இருக்குது? எல்லாருக்கும் வணக்கம். First, I want to say thank you to the entire team of Stars of Tamil Nadu for இவ்வளோ பிரம்மாண்டமாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. சத்தியமாக சொல்ல போனால் எனக்கு அவார்டு வாங்குகிற அளவுக்கு ஐ டோன்ட் ஃபீல் நான் டிசர்விங் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா ஐ ஃபீல் எனக்கு நிறைய தூரம் இன்னும் போக இருக்குது. அண்ட் அதனால் பட் இந்த அவார்ட் மோட்டிவேட்டிங்காக இருக்குது, ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது. அண்ட் மீடியா எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச இண்டஸ்ட்ரி. ஏன்னா எப்போதும் இந்த மாதிரி கலகலன்னு இருக்கும். அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட் பீப்புள் மீட் பண்ணுவோம். அண்ட் மீடியான்றது வந்து இட்ஸ் நாட் என்ன சொல்கிறது, ஒரு ஈஸியான இடம் இல்லை. டெஃபினட்டாக எல்லாருக்கும் அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த அவார்டை வந்து ஐ டெடிகேட் டு எவ்ரிபடி ஹூ ஒரு 9 to 5 அந்த மாதிரி ஒரு ரெகுலர் ஜாபை வந்து ரிஸ்க் இல்லாமல் அப்படியே எடுக்காமல் அவங்க பேஷனை ஃபாலோ பண்ணி இந்த ப்ரொஃபஷனை எடுக்கிற எல்லாருக்கும் ஐ டெடிகேட் திஸ் அவார்ட். அண்ட் அதுதான் இன்க்ளூடிங் யூ பாலா, பிகாஸ் நீங்கள் அந்த இன்னொரு மேடையிலையும் இதே தான் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துக்கு வர்றதுக்கே நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்க. இந்த இடத்த வந்து நீங்கள் ஒரு நல்ல யூ புட்டிங் இட் டு சச் அ குட் யூஸ், ஒரு நோபல் காஸுக்காக. ஸோ தட்ஸ் ஆசம். தேங்க்யூக்கா, ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி நிறைய பேர் வரணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த சமீதா வருங்கால சமீதாவுக்கு சொல்கிற விஷயம் என்ன? உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட், பேஷன் இருக்கணும் மீடியாவில் வர்றதுக்கு. அண்ட் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் மற்றபடி ஐ பிலீவ் தட் எனர்ஜி ஆஃப் த யூனிவர்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வில் ஹெல்ப் யூ டு மூவ் ஃபார்வர்டுன்ற ஒரு நம்பிக்கை. சிறப்புங்க, கண்டிப்பாக நம்ம ஜாலியாகிடலாம். ஏன்னா நீங்கள் சமீபத்தில் கூட ஜோடியில் கூட டான்ஸ் ஆடினீங்க இல்லையா? அது எங்கள் வீட்டில் பார்க்கும்போது கரண்ட் போயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ உங்கள் டான்ஸ் ஆடி பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஐயோ, டான்ஸ் எல்லாம் ஆட முடியாது. இல்லைக்கா, சூப்பராக ஆடுவீங்க. ஒரு அற்புதமான பாட்டு வரும், அப்படி மைல்டாக எங்களுக்காக. சரி, என்னோட வந்து ஆடுங்க. சரி, அப்படியா? சரி, போடுங்க. ஸோ அந்த ஜோடி ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த ஜோடி ஷோவில் வந்து பாலா நடுவில் வந்து ஃபில்லர்ஸ் மாதிரி எல்லாரையும் கலாய்ச்சி விட்டுட்டு போயிடுவார். அப்போவே நினச்சேன் ரொம்ப டேலண்டாக இருக்கான் அந்த பையன், வேறு லெவலில் வந்துட்டார். ஸோ வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூக்கா. நம்ம ஆடலாம். கூடவே வந்து ஒருத்தர் கூப்பிட போகிறேன். இந்த அவார்டை கொடுக்க போகிறேன். நம்ம ஸ்டாலின் அண்ணனை கூப்பிட்டுலாம். ஸோ 3 பேர் சேர்ந்து ஆடிடலாம். ஓகேவா? ஒரு மிகப்பெரிய லெட்ஸ் வெல்கம் ஸ்டாலின் அண்ணா. இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஆடினீங்க இல்லையா? இப்போ இது அப்படியே ஸ்டாலின் அண்ணன் நீங்கள் சொல்லித்தர போகிறீங்க. இப்போ அண்ணா ஆடுவார். ஆனால் ஈஸிண்ணே, ரொம்ப ஈஸி. அதாவது வாஷ் பேஷன் அடியில் அடிச்சிருக்கும் போது இப்படி குத்துற மாதிரி ஒரு குத்து, திருப்பி ரெண்டாவது குத்து, திருப்பி அதாவது கை தட்டணும். இங்கே பாருங்க, இந்த சாபுத்திரி போடுறோம்ல, அதுக்கப்புறம் துணி காய வைக்கிறது. அவ்வளோதான். ஓகேவா? கூடவே ஆட போகிறாரு. சாங் ப்ளீஸ்.
சூப்பர், வானத்திலே பஞ்சு மிட்டாய் சுற்றினா பாருங்க அண்ணன். ஸோ ரொம்ப 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 நன்றி அண்ணா. சம்யுக்தா அவர்களை பற்றி உங்களுடைய வார்த்தைகள். நிறைய ஷோஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த அவார்டை நீங்கள் உங்களுக்கு கொடுக்குறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, அவங்க வளர்ந்து வந்த மிகப்பெரிய நடிகை, அது சொல்லணும். அது வந்து நிறைய பார்த்துருக்கேன். இன்னொன்று, அவங்களுக்கு விருது கொடுக்கறது வந்து உண்மையிலே ஹாப்பியான விஷயந்தான். இன்னொன்று, இப்போ வர்ற சந்ததிகள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வர்றது எவ்வளோ கஷ்டம், அதில் போராடி அதோட தாண்டி வர்றதுக்குள்ளே அது வந்து சாதிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டன்ற விஷயத்த சொன்னாங்க. இதுலேருந்தே தெரியுது இவங்க வர்றதுக்கும் இவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிளில் வந்திருப்பாங்கன்னு. கண்டிப்பாக வந்து சினிமாவை நேசித்து வந்த யாருமே வந்து தோற்றதாக சரித்திரம் கிடையாது. ஃபஸ்ட்டு சினிமாவுக்குள்ளே அவங்களோட இன்வால்மெண்ட்டு, அவங்களோட நேசிப்பு இருந்தாலே வந்து ஜெயிச்சிருவாங்க. அது மாதிரி இன்னும் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துறேன் உங்களை. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. உங்களுடைய சார்பாக நீங்கள் அவார்டு அவங்களுக்கு வழங்கி நாங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். அவார்ட் ப்ளீஸ். தேங்க்யூண்ணே. தேங்க்யூக்கா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நிறைய விருதுகள் நீங்கள் வாங்கணும், நாங்கள் அதை பார்த்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுத்தா 2 பேருக்குமே.